கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் அற்புதங்கள் நடக்கும், வியாதி விலகும், பிசாசின் போராட்ட விலகும், சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். நம்புங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்கான வசனம் மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஜீவ வார்த்தையின் தலைப்பு இரக்கத்தை சொல்ல பிறந்தார். இயேசு இந்த பூமியிலே பிறந்து ஊழியம் செய்யும் பொழுது சொல்கிறாரு, நீங்கள் இறக்க குணமுள்ளவங்களாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. புரிஞ்சிட்டிங்களா? நம்ம இறக்க குணம் உள்ளவங்களாக இருக்கணுமா? இறக்க குணம் எல்லாட்டையும் இருக்குதா? சோதிச்சு பாருங்கள். இறக்க பாராட்டுறோமா? இல்லை நம்ம ரொம்ப கடினமாக நடந்து கொள்கிறோமா? மிருக ஜீவன்கள் மேலே இறக்கம் இருக்குதா? பறவைகள் மேலே இறக்கம் இருக்குதா? ஏழை மக்கள் மேலே இறக்கம் இருக்குதா? நோயாளிகள் மேலே இறக்கம் இருக்குதா? கண்ணோக்கி பாருங்கள். நாட்களில் நான் ஒரு இடத்திற்கு போய் கொண்டு வந்தேன். ஒரு இடத்துல டீ குடிப்பதற்காக நாங்கள் இறங்கினோம். எனக்கு கூட இன்னும் ஒரு 3 பேர் உண்டு. அப்படியே அந்த டீ குடித்துட்டு அப்படியே பாத்ரூம் பக்கமாக போக வேண்டியிருந்துருச்சு. அந்த பக்கத்தில் போகும்போது ஒரு வயதான தாயார் அந்த இடத்த சுத்தம் பண்ணி நிற்கிறாங்க. திடீர்னு நான் அங்கே பார்க்குறேன், ஒரு தகப்பனார் திடீரென்று ஒரு 50 ரூபாய் எடுத்து அவர் ரகசியமாக அந்த இடத்துல நின்று கொடுத்து விட்டு அப்படி வேகமாக வெளியே வருகிறார். தவறாக அவர் கொடுக்கவில்லை. அந்த தாய், வயதான தாய், அந்த பாத்ரூமை கிளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் கொடுக்க. நான் ஆச்சரியப்பட்டேன், இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி. பாருங்கள், யோசித்து பாருங்கள். இதுதான் இறக்க குணம். இதுதான் இறக்க குணம். எல்லாரும் மத்தியிலும் நம்ம பார்க்கணும் செய்கிறதில்ல. சில நேரத்தில் அப்படி நம்ம செய்ய வேண்டியதான். ஆனால் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் செய்கிறேன்ல, ஏழை எளிய மக்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நமக்கு இருக்குதா? ஏன் இது அவசியம் தெரியுமா? இந்த மாதிரி குணம் இருக்கும்போது தான் நமக்கு இரக்கம் கிடைக்கும். நம்ம எந்த அளவுனால அளக்கிறோமோ அந்த அளவுனால கர்த்தர் அளப்பார். நம்ம இரக்கம் பாராட்ட நமக்கு இரக்கம் கிடைக்கும். நம்ம எந்த இடத்துல நன்மை செய்கிறோமோ அதுக்கு பதிலாக எங்கேயாவது ஒரு இடத்துல நன்மை உண்டாகும். கண்டிப்பாக உண்டாகும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதில் கொஞ்சம் இறக்க குணத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே போதிச்சிருக்காருல்ல, நம்மை போல மனுஷனாக பிறந்து மனுஷனோடு மனுஷனை உலாவி அவர் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் இறக்க குணத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருஷத்திலேயாவது இயேசுவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நாட்களிலே நம்ம வாழ்க்கையை இரக்கமுள்ளவர்களாய் மாற்றோம். ஏழை எளிய மக்களை நினைப்போம், வறுமையில் இருக்கிற மக்களை நினைப்போம், சாப்பிட வழியில் இருக்கிற மக்களை நினைப்போம், மஸ்தநில மக்களை நினைப்போம், அவங்க மேலே இரக்கம் பாராட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமாண்டவர், இந்த இரக்கத்தின் தெய்வம். இந்த பண்டிகை காலத்தில் உடைய பிள்ளைகள் இரக்கம் காட்டட்டும். ஏழை எளிய மக்களை கண்ணோக்கி பார்க்கட்டும். அவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு பிரயாசப்படட்டும். அது மட்டுமல்ல, பண்டிகை காலத்தில் மட்டுமல்ல, எப்போதும் தங்களுடைய வாழ்க்கையில் இரக்க குணமுள்ளவர்களாக எந்த இடத்துல இரக்கம் காட்டணுமோ அந்த இடத்துல இரக்கம் காட்டுகிற அந்த கிருபையை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படியாக மன்றாடுகிறேன். பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் விடுவிக்கும்படியாக மன்றாடுகிறேன். பிரிந்த குடும்பங்கள் இணையும்படியாக மன்றாடுகிறேன். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கி கிடைக்கும்படியாய் மன்றாடுகிறேன். சாபத்தின் பிடி இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய பாதையை நடத்தும்படியாய் மன்றாடுகிறேன். சிறு பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. இப்போது ஏதாவது குடும்பத்தில் யாராவது மரணத்தின் பிடியில் இருந்தால் இப்போது அவர்கள் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.